செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் உலக மனநல ஆரோக்கிய தினத்தையொட்டி எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு, நாமக்கல் மாவட்டம் பாச்சல் பகுதியில் இஸ்ரோ சார்பில் நடைபெற்ற கண்காட்சி கருத்தரங்கு குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் ஆகியவை இடம்பெறுகின்றன. உலக மனநல ஆரோக்கிய தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதுகுறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. மனமது செம்மையானால் மந்திரமது தேவையில்லை என்கிறார் அகத்தியர். அவர் மந்திரம் என உடல் நலனுக்கான சிகிச்சையை குறிப்பிடுகிறார். உற்சாக மனநிலையும் மகிழ்ச்சியும் ஒருவரின் மனநிலையை சீராக வைத்திருக்க உதவுகிறது. கடைசியாக, எப்போது மற்றவருடன் நன்கு கலந்துரையாடி சிரித்தீர்கள் என கேட்கும் அளவிற்கு சமூக வலைதளங்கள் ஒட்டுமொத்த உலகையும் தனிமையாக மாற்றிவிட்டது. சமூக வலைதளங்களில் மிகுந்த ஈடுபாட்டுடன் கேட்ட கேள்விக்கு உடனுக்குடன் பதிவிட துடிக்கும் நாம் அருகில் இருப்பவர்களின் பேச்சை கூட முழுமையாக கேட்க முடியாத அவசரத்தில் இருக்கிறோம். காலத்தால் ஏற்படும் மாற்றத்தை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்றாலும் அடுத்த மனிதன் மீதான அக்கறை மட்டுமே நம்முடைய வாழ்க்கையை நிலைநிறுத்துகிறது. குறிப்பாக செல்போன்களின் அதீத பயன்பாடு வாழ்க்கையை மெல்ல மெல்ல செல்லரித்து வருகிறது. இதுபோன்ற மனநலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் ஆண்டுதோறும் அக்டோபர் 10ஆம் தேதி உலக மனநல நாள் கொண்டாடப்படுகிறது. இயற்கை மற்றும் செயற்கை பேரிடரால் பாதிக்கப்படும் மக்களுக்கான மனநலன் சார்ந்த சேவைகள் என்ற தலைப்பில் நடப்பாண்டு உலக மனநல நாள் கொண்டாடப்படுவதாக கூறுகிறார் சேலம் பெரியார் பல்கலைக்கழக உளவியல் துறை பேராசிரியர் நித்யானந்தன். உலகம் முழுதும் மனநலம் சார்ந்து பாதிக்கப்பட்ட மக்கள், குறிப்பாக மனநல சிகிச்சை பெற இயலாத மக்கள் போன்றவர்களுக்கு மனநல சிகிச்சையை உடனடியாக வலியுறுத்துவதன் வாயிலாக அவர்களது மனநிலையை சீராக்கும் நோக்கத்தில் இந்த நாள் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக உலகம் முழுவதும் பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட மக்கள், எமர்ஜென்சி என்று சொல்லப்படக்கூடிய இயலாத நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் போன்ற மக்களுக்கு மனநலம் சார்ந்து அவர்களுக்கான சேவைகளை பரிந்துரைத்து அவர்களுக்கான சேவைகளை உறுதி செய்யும் நோக்கத்தில் இந்த நாள் கொண்டாடப்பட வேண்டும் என்று கருத்துரை தெரிவித்துள்ளார்கள். ஆகவே உலகம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய இடத்துல சிக்கல்கள் உருவாகுது. அதாவது மனிதன் உருவாக்கிய சிக்கல்கள், இயற்கை பேரழிவுகள், மக்கள் எமர்ஜென்சியில் பாதிக்கப்படுறாங்க. அந்த மக்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ராமா அப்படின்னு சொல்லக்கூடிய அதீத அச்சம், ஆன்சைட்டி என்று சொல்லக்கூடிய படபடப்பு, மன இறுக்கம், மனப்பதட்டம், இந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்க. ஒரு மனிதன் எந்த இடத்துலையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மனநிலையை நம்ம வளர்க்க வேண்டும். அதற்கு மனநலம் சார்ந்த மருத்துவர்கள் இன்று உலகம் முழுசும் போராடிட்டு இருப்பாங்க. ஏன்னா சாதாரண நாட்களில் உள்ள மனநிலை சிக்கல்களுக்கும் அதற்கான மருத்துவர்கள் அங்கங்கே இருப்பார்கள். அதனால நம்ம போய் அதை ட்ரீட் பண்ணிக்கலாம். ஆனால் எமர்ஜென்சியில் இந்த ஏரியாவுக்குள்ள யாரும் போக முடியாது. அப்ப யாரும் போக முடியாத இடத்துல போய் எப்படி ஒரு மனநல சிக்கல்களை தீர்வு காணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய சிக்கலாகவே இருக்கு. ஸோ அதுக்காக தான் இந்த வருடம் ஆக்சஸ் டு மென்டல் ஹெல்த் சர்வீசஸ் டியூரிங் எமர்ஜென்சி அண்ட் கேட்டாஸ்ட்ரோஃபி அப்படின்னு உலக மனநல மருத்துவர்கள் சேர்ந்து இதை உருவாக்கியிருக்காங்க. அந்த நேரத்தில் மக்களுக்கு நம்ம மனநலத்தை உறுதி செய்ய வேண்டும். மத்திய அரசு டிஸ்ட்ரிக்ட் மென்டல் ஹெல்த் சர்வீசஸ் அப்படிங்கிறதுல அதுக்கான முன்னெடுப்புகளை நிறைய பண்ணியிருக்காங்க. டெலி மென்டல் ஹெல்த் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு இதில் மருத்துவர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் இதை பற்றிய பரப்புரையை பரப்பி அனைத்து மக்களுக்கும் இந்த மென்டல் ஹெல்த் சர்வீசஸ் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. சமூகத்தை ஒரு நல்ல சீரான சமூகமாக நம்மால் மாற்ற முடியும். குற்றவாளிகளின் எண்ணிக்கை குறைக்கலாம். மனநிலைகளை பற்றி பேச ஆரம்பித்தாலே நம்ம அதுக்கான பாதிப்புகளை கண்டிப்பா நம்மால குறைக்க முடியும். மனநலன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு மக்களுக்கு உதவிடும் வகையில் மத்திய அரசு தேசிய மன ஆரோக்கிய தொலைபேசி மருத்துவ சேவைக்காக 230 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது. 144116 என்கிற இலவச தொலைபேசி எண் மூலம் ஆண்டுதோறும் 20 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு மனநல ஆலோசனைகள் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் நாடு முழுவதும் 767 மாவட்டங்களில் 1,75,000 ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர் அமைப்பு ஒருங்கிணைந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அமைக்கப்பட்டுள்ளது. கவலை தோய்ந்த முகத்தோடு இருப்பவரிடம் கனிவாக நடந்து கொள்வதும் அவர்களின் பிரச்சனைகளை காது கொடுத்து முழு கவனத்துடன் கேட்பதுமே உடனடி தேவையாக இருக்கிறது. கல்விச்சூழல், பணிச்சூழல் தரும் மன அழுத்தம் குடும்பத்தில் அனைவருக்குமானதாக மாறிவிடுகிறது. மன அழுத்தம் மன இறுக்கமாகவும் மன பதட்டமாகவும் மாறுவதற்கு முன்னதாக அக்கறை மிகுந்த வார்த்தைகளால் ஆறுதல் கிடைத்தால் அந்த சூழல் நிச்சயம் மாறிவிடும். கண்ணீரை துடைக்கும் விரலாகவும் கடைசி மனிதனின் நம்பிக்கையாகவும் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்பதுமே மனநல ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.
நாமக்கல் மாவட்டம் பாச்சல் பகுதியில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ சார்பில் சர்வதேச விண்வெளி வார விழா கண்காட்சி கருத்தரங்கு நடைபெற்றது. மாணவர்கள், பொதுமக்கள் ஆகியோருக்கு விண்வெளித்துறை மீதான ஆர்வத்தை தூண்டிய இந்நிகழ்ச்சி குறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு. எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான் என்ற கவியரசரின் வரிகளை கேட்டுக்கொண்டே அகண்ட விண்வெளியை பார்க்கும்போது செந்தையில் ஏற்படும் வியப்பை வெளியால் நாம் வெளிப்படுத்துகிறோம். இன்று அந்த விண்வெளித்துறை நமது கைவசமாகி வருகிறது. ஐக்கிய நாடுகள் அமைப்பின் அறிவிப்பின்படி சர்வதேச விண்வெளி வாரம் ஆண்டுதோறும் அக்டோபர் 4 முதல் 10 தேதி வரை அனைத்து உலக நாடுகளால் கொண்டாடப்படுகிறது. 1957 ஆண்டு ஸ்புட்னிக் 1 செயற்கைக்கோளை விண்ணில் நாம் அனுப்பியதை கொண்டாடும் விதமாக விழா கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு இந்திய அரசின் விண்வெளித்துறை, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம், ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையம் மற்றும் கல்வி நிறுவனம் ஆகியவற்றின் சார்பில் நாமக்கல் மாவட்டம் பாச்சல் பகுதியில் உலக விண்வெளி வார விழா கண்காட்சி கருத்தரங்கு நடைபெற்றன. இவ்வாண்டு கருப்பொருளான விண்வெளியில் வாழ்தல் என்ற தலைப்பில் நடைபெற்ற கண்காட்சியில் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் விண்வெளி, அறிவியல் ஆராய்ச்சி துறைகளில் ஈடுபட வேண்டும் என்ற உந்துதலை ஏற்படுத்தும் வகையில் அமைந்திருந்தது. ராக்கெட், செயற்கைக்கோள் தொழில்நுட்பம், SLV முதல் GSLV, LVM 3 ராக்கெட் வரை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் வளர்ச்சி பெற்று வருவதையும் பல கட்டங்களில் விண்ணில் ஏவப்பட்ட செயற்கைக்கோள்கள் குறித்த தகவல்களும் இதில் இடம்பெற்றன. மேலும் மங்கள்யான், சந்திரயான், ஆதித்யா செயல்பாடுகள், எரிபொருட்களின் பயன்பாடு, இத்துறையில் சமீபத்தில் நடப்பில் உள்ள ஆய்வுகள் உள்ளிட்டவை குறித்து மாணவ மாணவிகளுக்கு இஸ்ரோவின் மூத்த விஞ்ஞானிகள் கலந்து கொண்டு விளக்கம் அளித்தனர். 2 நாட்கள் நடைபெற்ற இந்த கண்காட்சியை பார்வையிட்ட மாணவ மாணவிகள் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில் சேர்ந்து விண்வெளித்துறையில் சாதனை புரிய வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டதாக கூறுகின்றனர். இஸ்ரோ ஸ்பேஸ் வீக்ஸ்க்காக எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதுல சந்திராயன் லேண்டிங், அப்புறம் BSLV, GSLV ராக்கெட்ஸ், அந்த மாதிரி ஸ்பேஸ் சம்பந்தப்பட்டமான நிறைய இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளோட பிரைம் மினிஸ்டரோட கனவான விக்சித் பாரத் அப்படிங்கிற கனவை நிறைவேற்றுறதுக்காக ரொம்ப இம்பார்ட்டன்டானது ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளரேஷன் தான் இந்த காலத்துல. ஸோ அதை பத்தியே ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான இன்ஃபர்மேஷன்லாம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இங்க எக்ஸிபிஷன்ல இருக்கிற எல்லாருமே ரொம்ப கிளியரா, பேஷண்டா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஒவ்வொரு கான்செப்டையும். எங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நாங்க நினைக்கிறோம். இங்க நான் பார்த்ததுல எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. எப்படி ராக்கெட் அங்க லேண்ட் ஆகுது, எப்படி இயங்கணும்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அப்புறமா நாங்க இதை பார்க்க நாங்களும் இந்த மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டுச்சு. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 என்ற இலக்கிற்கு இந்திய விண்வெளித்துறை தமது பங்களிப்பினை வழங்கி வருவதாகவும் இஸ்ரோவின் பதிவு பெற்ற விண்வெளி பயிற்றுனர் கு. கண்ணபிரான் கூறுகிறார். இந்த சர்வதேச விண்வெளி வார விழாவை கொண்டாடியதன் விளைவாக, அதாவது இஸ்ரோவினுடைய சாதனைகள், விண்வெளியில நாம் எது மாதிரியான சாதனைகள் எல்லாம் நாம் செய்திருக்கிறோம் அப்படிங்கறத பத்தி நிறைய தகவல்களை தெரிந்து கொண்டார்கள். பல சுவாரஸ்யங்களை கொண்ட விண்வெளியின் பெருமையை கொண்டாடும் நாம் ஒரு காலத்தில் அங்கு வசிப்பதும் சாத்தியமாகும். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் மாநிலத்தில் உள்ள சோம்நாத் கோவிலில் இன்று வழிபாடு நடத்தினார். கோவிலுக்கு அருகில் அமைந்துள்ள சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலைக்கும் அவர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மனநல ஆரோக்கியம் குறித்த விவாதங்கள் மற்றும் விழிப்புணர்வு அனைவரிடத்திலும் சென்றடைய வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஆப்கானிஸ்தான் மக்களுக்கான நீண்டகால ஆதரவை பிரதிபலிக்கும் வகையில் அந்நாட்டுக்கு 20 ஆம்புலன்ஸ் வாகனங்களையும் மருத்துவ உபகரணங்களையும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் புதுதில்லியில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அமீர்கான் முட்டாக்கியிடம் வழங்கினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் நடவடிக்கைகள் காரணமாக நாடு மிகப்பெரிய சமூக பாதுகாப்பு மரியாதையை பெற்று வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் பீடி மற்றும் திரைப்படத்துறையைச் சேர்ந்த தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கான கல்வி உதவித்தொகை பெற விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ரஜோரியில் தீவிரவாதிகளின் தாக்குதல் காரணமாக 7 ராணுவ வீரர்கள் உயிரிழந்ததாகவும் 8 பேர் காயமடைந்ததாகவும் சமூக வலைதளத்தில் பகிரப்பட்டுள்ள செய்தி முற்றிலும் போலியானது என்றும் அந்த பகுதியில் நடந்த துப்பாக்கி சண்டையில் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. சரியான தகவல்களை அதிகாரப்பூர்வ தளங்களில் சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.